Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாங்க கோயிலுக்கு தான் போக போறோம். கோயில்ல போய் பொங்கல் வைக்க போறோம். இந்த கோயில் எங்க பாட்டி ஊர்ல தான் இருக்கு. எங்க பாட்டி ஊர் பாளையம்பட்டி. இப்போ அங்க தான் போறோம். எங்க அந்த ரோஸ் காய்ச்சி இருக்கு? யார் போட்டு? வீட்லயா? போட்டு வந்துட்டாங்க. ஆமா அந்த போட்ட தான் போட்டு வந்துட்டாங்க. நீ வேண்டாம் விட்டுட்டு போவுமே. கிளம்பி கிளம்புனதுக்கு அப்புறம் நான் கதவை பிடிச்சு போட்டேன். அங்கதான் மீன போய் யார் பேர் தான் ஏத்துறாங்க. கிடையாது. வாட்ச் அருண் பாரு. யா இன்னைக்கு நான் அவள மட்டும் நீங்க தான் இடம் கொடுத்து பாருங்க. வச்சுக்கோங்க. நான் சொல்றதுல இடிச்சுட்டு உட்காரணும். அது பாடல காலில் உட்காந்து எடுக்காதீங்கம்மா மட்டும் எதுலயும் வர மாட்டாங்க. ஏன் கடத்துற போற வழியில எல்லாரும் கொஞ்ச நேரம் தூங்கியாச்சு. இப்போ ஊரும் வந்துருச்சு. இப்போ எங்க பெரியம்மா வீட்டுக்கு தான் போறோம். எங்க பெரியம்மாவை கூட்டிட்டு அப்படியே கோயிலுக்கு போக போறோம். அடுத்த தடவை இருக்காது. அதுக்கு அடுத்த தடவை அதுக்கு அடுத்த தடவை நான் சொல்லலாம். போங்க போங்க. எத்தனை தடவை விசா வரும். அங்க விசா மூஞ்சி காட்ட மாட்டாங்க. இல்ல அங்கிட்டு அடுத்து மூன்றோம். ஓடி போட்டு நல்லானே. இந்த வீடா? இந்த வீடுதான். இதுதான். இறங்குங்க இறங்குங்க. எங்க இருக்குக்கா? அப்படியே போற வழியில சாமி கும்பிடுறதுக்கு மாலை இலை எல்லாமே வாங்குறதுக்கு தான் நிக்கிறோம். இன்னைக்கு கோயிலுக்கு சீக்கிரமாவே வரணும்னு சொல்லி சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டேன். ஆனா லேட்டா தான் வந்தோம். அதனாலயே ரொம்ப தூக்கமாவே இருந்தது. உள்ள கழட்டி போட்டு வா போ. ஆன்ஸே எடுத்துறேன். வண்டியில கெட்டி இருந்துச்சுல அதானே? அது இல்ல. அது நான் இருந்தாரா இப்பதான் போறேன். பூ எடுத்தீங்களா? ஒரு மணி அடிக்கையும் ஜூஸ் பாட்டில் தான் வாங்க வந்திருக்கு போலமா. மணி அடிக்கையும் வருதுன்னு நினைச்சேன். இந்த ஊர் பாளையம்பட்டி. இது சின்ன கிராமம் தான். இங்க கோயிலும் சின்ன கோயில் தான். இங்க சாமி வெயில்ல தான் இருக்கு. அதுக்கு கூடாரம் எதுவுமே இல்ல. கொஞ்சம் லேசா தண்ணி ஊத்தி.
இந்த காக்கு பொழுது நல்லா கெட்டி விடக்கூடாது. பிள்ளைக்கு பிஸ்கட் எடுத்து கொடுங்கப்ல. என்ன தண்ணி குடிப்பியா? ஜூஸு மாசா வேணுமா? மேங்கோ ஜூஸ் வேணும். அதான் வேணும். தமிழர் இருக்கு பாரு. எப்படி எப்படி குடிக்கும்? டம்ளர் கூட 2 அதான் எடுத்து போடுங்க. சம்பளம் உள்ள முக்கிய பிஸ்கட் முக்கி சாப்பிடுவே. தின்னி ஆகா ஹாய் காரஞ்சிரும். ஒரு தடவை முக்கி சாப்பிடு, வாய்க்குள்ள போடு. ஊற்றிட்டு தான் தூக்கி பானை இறக்குங்க. அதைத்தான் வந்து சொல்றேன். ஊத்து ஊத்து. ஏன் வெளில இருக்கு? தண்ணி அப்படி தண்ணியா இருக்கும். தேங்காயை கையெழுத்து தாம்பத்துக்கு வந்துக்கலாம். பிள்ளை திங்கும்ல. ஏப்பா மண்டவளம் தான் குறைய வாங்கணும். அச்சு வளம் தான் நிறைய வாங்கணும். மண்டவளம் நிறைய இனிக்கும்ல, நிறைய இருக்கும் இடம். கொஞ்சம் கூட 1.5 கிலோ போட்டா போதும். 1 கிலோவுக்கு 1.5 கிலோ. 2 கிலோ. நான் 2 கிலோ தான் போடுவோம்மா. 1க்கு 2 தான் போடுவோம். ஆனால் மண்டவளம் வந்து நீ சொன்னியா, இந்த அச்சு வளம் தான் 2 கிலோ போடுவோம். மண்டவளம் கொஞ்சம் நிறையாவும் இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும். கேசரி போட்டு இனிப்பு தெரியுது கலரில். கிண்டின பிறகு தான் வரும். கிண்டுன பிறகு கிடையாது. இப்போ உள்ள வெள்ளத்துலலாம் கலரே வராது. போதுமா? எங்கே போகிறதுக்கு? வீட்டுக்கு போகணுமா வண்டியில்? அது வாங்கி கிண்டுதுங்க, பிடிக்குதான்.
ஓட முடியாது அத்தை அடிக்குமா பிஸ்கட் என்ன இப்படி போட்ட பின் எடுத்து அடிக்குவர் எந்திங்க இந்த மவுசா தாம்பளத்தை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல எல்லா இடத்துலையும் எல்லா காலேஜ்லேருந்து வரும். இந்த கோயிலில் பூசாரி வந்து தலையில் வாயிலெல்லாம் துணி கட்டிட்டு தான் பூசை பண்ணினாரு. இந்த மாதிரி எங்கள் ஊரில் கிடையாது. இங்கே வந்து வழக்கம் போல் இந்த மாதிரி தான் பூஜை பண்ணினாங்க.
கொஞ்சம் கொஞ்சமா இங்க நிறைய சாப்பிடுறாங்க. அப்ப டிசி வாங்குறதுக்கு ஏதாச்சும் போல இந்த பாருங்க. அவ அப்படியே போய் காலேஜ்ல போய் எனக்கும் தான் அக்காட்ட கொடு அல்ல மக்களே இதை பாருங்க மக்களே, இங்க பாருங்க இப்படி திண்டா எத்தனை மட்டும் பாரு. முந்திரி பருப்பே வரல. அது எப்படி ஆளுங்க நமக்கு சும்மா சும்மா அள்ளி வச்சுட்டு அதுல 5 முந்திரி பருப்பு இருக்கு, 1 2 இல்ல. அப்ப நாங்களா அந்த பிச்சைக்காரியா? 5 முந்திரி பருப்பு தேடி தேடி. எனக்கு ஒரு முந்திரி பருப்புமே வரல. எங்க வீட்டுல பொங்கல் வச்சா அல்ல 10 முந்திரி பருப்பு வரும். இதுல அல்ல வெறும் சோறு தான் வருது. முந்திரி பருப்பு எங்க? முந்திரி பருப்பு மட்டும் கூப்பிடல என்ன இப்போ வந்து சாமி கும்பிட்டுட்டு இப்போ எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு தான் திரும்ப வந்திருக்கோம். சாப்பாடு வந்து நாங்கள் ஊர்லேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்தாச்சு. எங்கள் பெரியக்கா வந்து ஹோட்டலில் தான் ஆர்டர் போட்டிருந்தா. பிரியாணி, முட்டை எல்லாமே ஆர்டர் போட்டிருந்தா. அப்படியே வாங்கிட்டு நாங்கள் வந்து வந்தோம். எடுத்துட்டு வைங்க அவனுக்கு பாரு. நல்லா இருக்குதா பிரியா? இல்ல இல்ல இப்ப கால்ல வச்சிடலாம். வெங்காயம் வச்சு கொடுங்க. போதும், நிறைய வைக்காத, திங்க முடியாது. கொஞ்சம் காணி போதும், போதும் வைக்காது. சுத்தி பார்க்க என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. வெயில்ல ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணுமா? அடுத்து வந்து புளியங்காய் பறித்தோம். இது வந்து எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு புளிய மரம் இருக்குது. அதில் தான் நாங்கள் வந்து புளியங்காய் பறித்தோம். இந்தா இருக்கு பாப்பா. முள்ளெல்லாம் இருக்காது, இங்க முடிச்சிருவ. அந்த இருக்கு முள்ளெல்லாம் இல்லை. ஏ பார்த்து இந்தா இருக்கு, நிறைய கிடக்கு. இந்த இதுல பறிக்க விடுங்க. இந்தா இருக்கு, இந்தா இருக்கு. அதான் பறிச்சது அப்போ மேலே ஏறி மிக்ஸ் வந்துட்டு பழம்தான். ஒரு கிலோ அப்பா வீட்டுல படிச்சிட்டோம். இல்ல இல்ல சோமண்டு தானே நான். அப்புறம் இப்போ வந்து இலந்தப்பழம் பறிக்க போகிறோம். எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன மரம் இருந்துச்சு. அதில் வந்து இலந்தப்பழம் இருந்துச்சு. அதை தான் பறிக்க போகிறோம். இங்கே வந்து இந்த ஊரில் வந்து நிறைய வீட்டில் வந்து தறி நெய்வாங்க.
அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் எல்லார் வீட்லேயும். ஆமாப்ல இழந்தக்காதாம்ல. இழந்த பழம் தெரியாதா? குட்டி குட்டியா இருக்கும், குட்டியா தான் இருக்கும், இவ்வளவு சைஸ் தான் இருக்கும். இதை விட லைட்டா வேணா பெருசாகும். ரொம்ப பெருசாலாம் இருக்காது. அத்தை இவ்வளவு பெருசா வச்சிருக்கோம்லமா, அது பிளம்ஸா இருக்கும். இது வந்து தலைவெட்டியான் பூன்னு சொல்லுவாங்க. இந்த பூவை வந்து தலையை வெட்டி விட்டா பறக்கும். அதை எடுத்து வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ மணி வந்து ஒரு 4:30 இருக்கும். இப்போ வந்து நாங்கள் எல்லாரும் ஊருக்கு கிளம்ப போகிறோம். பாரு கதை வடைக்கிறது. இங்க விட்டு போக மனசுல பிள்ளைங்க இருக்கியா? இருப்போமாமா, இருப்போம். இந்த வீட்டுல இருந்துருமா? அப்ப எங்க போனோம்? ஊர் சுத்திட்டே அலையணும். அப்போ அப்பட்ட ஒரு 2000 வாங்கிட்டு வா, டீசல் போட்டு சுத்தி. எப்படி சொல்லுதுன்னு பாரு. நல்லா நடிக்கா. காசு வாங்கிட்டு வாங்க அப்பாட்ட. அவங்க தாத்தாட்ட அவங்க அம்மா பத்த தாத்தாட்ட காசு இல்லையா? பள்ளி தாத்தாட்ட தான் காசு இருக்கு. அவங்க தான் வாங்கி கொடுக்க மாட்டலாம். எப்படி ஆளுன்னு பாத்துக்கோங்க. இப்போ வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு போனோம். பக்கத்தில் தான் இருந்துச்சா, அதனால எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நாங்கள் ஊருக்கு கிளம்புனோம். அவ்வளவுதான். இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.